ஹலோ எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அருமையான டாபிக், உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கொண்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த டாபிக். இன் திஸ் டாபிக் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு கிராக் 9th மேக்ஸ் எக்ஸாம், எஸ்பெஷலி ஃபார் பேக் பெஞ்சர்ஸ். இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறாங்க, இன்னும் புரியலன்னு டிமோட்டிவேட் ஆகி ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருக்கிறாங்க, எஸ்பெஷலி சிபிஎஸ்சி 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேண்டியது இந்த வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மெயின்லி என் வீடியோ பார்த்து நீங்கள் 9th மேக்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த கமெண்ட்டை பார்த்து ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஓகே, கமான், நவ் லெட்ஸ் டைவ் இன்டு our first introductory section. Hi friends. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 9th எப்படி பாஸ் பண்ணுறது, எஸ்பெஷலி ஃபார் லாஸ்ட் பெஞ்சர்ஸ், சூப்பர் டெக்னிக் சொல்லித்தர போகிறேன். ஓகே, உங்களுக்கு வேண்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பாருங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் செக்ஷன் இது, நல்லா கவனிங்க. இது கவனித்தாலே உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட 9th சிபிஎஸ்சி மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மெயின் யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த நம்பர் சிஸ்டம், செகண்ட் யூனிட் அல்ஜீப்ரா, 3வது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, 4வது ஜியோமெட்ரி, அப்புறம் மென்ஸ்ட்ரேஷன், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் மெயின் 6 யூனிட்ஸ். ஓகே, ஸோ இந்த 6 யூனிட்ஸில் ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன உங்களுக்கு சாப்டர்ஸ் வரும்னா, நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், ஸோ இதெல்லாம் வரும். இது 10 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ராவில் பார்த்தீங்கன்னா பாலினாமியல்ஸ், லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். அதே மாதிரி கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் வந்து உங்களுக்கு கார்ட்டீசியன் பிளேன், அப்புறம் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், நேம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி 3rd யூனிட். அதே மாதிரி 4th யூனிட்டில் ஜியோமெட்ரியில் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு யூக்ளிட் ஜியோமெட்ரி, லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், குவாட்ரிலேட்ரல், சர்க்கிள். உங்களுக்கு 5th யூனிட் மென்ஸ்ட்ரேஷனில் வந்து ஏரியாஸ் யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ். 6th யூனிட்டில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பார் கிராஃப், ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலினாமியல். ஓகே, ஸோ இதுதான் மொத்தம் இந்த 6 யூனிட்ஸ். ஸோ இதில் எஸ்பெஷலி ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் மேக்ஸ், டோட்டலாகவே எப்படிடா பாஸ் பண்ணுறது, பல இடத்துல டியூஷன் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நல்லா கவனிங்க. நான் சொல்கிறது மட்டும் இந்தந்த யூனிட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும், ஐ கேரண்டி யூ. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போன் டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபிஷ் போன் டயக்ராத்தில் வந்து அப்பர் செக்ஷன் நல்லா கவனிங்க. அப்பர் செக்ஷனில் வந்து 3 யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மென்ஸ்ட்ரேஷன், ஜியோமெட்ரி. கீழே வந்து உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், அல்ஜீப்ரா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஓகே, ஸோ இந்த மேல் இருக்கிற டாபிக்ஸ், இந்த 3 டாபிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக பாசிங் மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் எடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ் வந்து ஜியோமெட்ரி. ஓகே, ஸோ ஜியோமெட்ரி இல்லை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜியோமெட்ரி செக்ஷன் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். பட் இதில் எவ்வளோ மார்க் இருக்குன்னா 27 மார்க்ஸ் இருக்குது இந்த ஜியோமெட்ரி யூனிட்டில் மட்டும். ஓகேங்களா, ஸோ இந்த 27 மார்க் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் இன் ஜியோமெட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர்ஸ்ட் சினாரியோ சொல்கிறேன், 10 மார்க் இன் ஜியோமெட்ரி. ஓகே, தென் கம்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து 6 மார்க்ஸ் கன்ஃபார்ம் கொஸ்டின் ஒன்று வரும். ஸோ இந்த ஜியோமெட்ரியில் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், குவாட்ரிலேட்ரல், சர்க்கிள்ஸ் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து 10 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் 10 மார்க், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 6 மார்க்,
16 மார்க். ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா 13 மார்க்ஸ் வரும். அதில் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அது என்னென்ன கொஷின் நான் சொல்கிறேன். இதில் ஒரு 5 மார்க்கு. ஓகே, அப்போ 10 10 + 5 15 15 + 6 21 மார்க். ஓகே, நீங்கள் 21 எடுத்தாலே விர்ச்சுவலி யூ ஆர் பாசிங் த மேக்ஸ் எக்ஸாம். சொல்ல புரிஞ்சுதா? ஏன்னு சொல்கிறேன், கவனிங்க. உங்களோட பாசிங் மார்க் இன் மேக்ஸ் இஸ் 33. ஓகேங்களா, 33. ஸோ உங்களுக்கு இன்டர்னலும் எக்ஸ்டர்னலும், தட் இஸ் இன்டர்னலுங்கிறது உங்களோட இந்த 20 மார்க் விச் இஸ் கிவன் பை யுவர் ஸ்கூல். ஸோ நான் சொன்ன மாதிரி, ஸோ இந்த 20 மார்க் இன்டர்னல் 20 மார்க்கில் நீங்கள் வந்து அதுலேயும் 33% எடுக்கணும். ஓகே, ஸோ 20 மார்க்கில் 33% போது ஒரு 7 மார்க் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கணும் மினிமம் அசைன்மெண்ட்டில். ஓகே, இன்டர்னல் அசைன்மெண்ட், தட் இஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ, உங்களோட லேபு, உங்களோட கிளாஸ் டெஸ்ட், இதெல்லாம் சேர்ந்து 20 மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து 7 மார்க்ஸ் கேரண்டி எடுக்கணும். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமில் 80க்கு 33%, தட் இஸ் 27 மார்க்ஸ் கேரண்டி எடுக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 3 யூனிட்டும் சேர்ந்து, தட் இஸ் இதில் 10 மார்க் எடுத்திருக்கீங்க, இதில் ஒரு 10 மார்க்கு, இதில் ஒரு 5 மார்க்கு 15, இதில் ஒரு 6 மார்க், 21 மார்க்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே, நல்லா கவனிங்க, 21 மார்க்ஸ் ஆல்ரெடி இந்த செக்ஷனில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறதுல கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, கண்டிப்பாக இதில் 4 மார்க் கொஷின் ஒன்று வரும். கண்டிப்பாக இது நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில். தட் இஸ் கார்ட்டீசியன் பிளேன், கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், நம்பர் டேர்ம்ஸ் அண்ட் இதில் வந்து 4 மார்க்ஸ். ஸோ 21 + 4 25 மார்க்ஸ். தென் அல்ஜிப்ரா இருக்குது, நம்பர் சிஸ்டம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 21 மார்க்ஸ் கொஷின்ஸ் வரும். ஓகே, 21 மார்க்ஸ் கொஷின். ஸோ இந்த பார்ட்டு நீங்கள் தரோ பண்ணாலே, தட் இஸ் ஃபிஷ் போனோட அப்பர் சைடில் இருக்கிற இந்த பார்ட்டு பண்ணாலே இதில் ஒரு 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். இந்த 5 மார்க்ஸ் கொஷினில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கனாலே ஆல்ரெடி உங்களுக்கு 21 இருக்குது இந்த செக்ஷனில், ப்ளஸ் இதில் ஒரு 4 மார்க்கு. ஓகே, 25 ப்ளஸ் இந்த செக்ஷனில் இருந்தே ஒரு 3 1 மார்க் கொஷின் அட்டன் பண்ணாலே யூ ஆர் கெட்டிங் பாஸ்ட். 25 + 3 28 வந்துடுவீங்க ஈஸியாக. ஸோ இதில் ஒரு 27 மினிமம், இதில் ஒரு 7 எடுத்துட்டிங்கன்னா 33 கண்டிப்பாக யூ வில் கெட் பாஸ்ட். நம்பர் 1. நம்பர் 2, பாஸ் மட்டும் போகிறாது சார், ஐ வாண்ட் மோர் மார்க். தென் கம் ஆன், ஃபோக்கஸ் ஆன் தீஸ் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இது தரவு பண்ணிட்டீங்க. சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 கொஷின்ஸ். ஓகே, அதே மாதிரி பாலினாமியல், லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். ஸோ இதில் ஒரு 3 மார்க்ஸ், ஒரு 2 கொஷின்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக யூ கேன் ஸ்கோர் 50 மார்க்ஸ். ஓகே, ஸோ இது அடுத்த ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ் ரீச் ஆகிட்டிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் புஷ் பண்ணி, சார் ஐ வாண்ட் டு கெட் சென்டம், ஒரு 90 மார்க்ஸ்க்கு மேலே நான் எடுக்கணும்னா, தென் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் ஸ்கூல் இட் செல்ஃப் ஃபோக்கஸ் ஆன் யுவர் அசைன்மெண்ட். மேக் ஷுர் தட் யூ கெட் 20 out of 20 in your assignments. ஒரு கிளாஸில் இன்டர்னல் டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ எல்லாம் ஆன் டைம் வைங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். அது எடுத்துட்டிங்கன்னா 20 மார்க்ஸ் இருக்கும். 80 மார்க்ஸ் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், குவாட்ரிலேட்டரல்ஸ், சர்க்கிள்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பாருங்கள். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இதோட நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் தான் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ட்ரையாங்கிள்ஸ்க்கு அப்புறம் ட்ரையாங்கிள்ஸ் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா குவாட்ரிலேட்டரல் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ குவாட்ரிலேட்டரல் ஈஸியாக புரிஞ்சுன்னா சர்க்கிள்ஸ் ஈஸியாக புரிஞ்சிடும். சர்க்கிள்ஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும், ஆனாலும் சர்க்கிள்ஸில் உங்களுக்கு ஒரு 2-3 கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுதான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அந்த இதுவுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாமெண்ட்ரி, இந்த பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாமெண்ட்ரி நீங்கள் டைம் எடுத்து படிங்க.
அதுக்கு ஜாமெட்ரியில் வந்து நான் ஒரு யூனிட்லையும் இம்பார்ட்டன்ஸான சம்ஸு உங்களுக்கு சொல்கிறேன். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் படிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சம் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் ஒரு 2 சம் நீங்களும் சொந்தமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்டெப்ஸ் எழுதுங்க, ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்க. ஓகே, தென் கொஷின் எழுதுங்க. வாட் தே ஆர் ஆஸ்க்ட் இந்த கொஷின், வாட் டு சால்வ். அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுங்க. ஓகே, சொல்யூஷன்ஸ் கொடுக்க முன்னாடி இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள்ஸில் சர்டன் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு வந்து தரோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த இது தரோ பண்ணிட்டீங்கனாலே தென் யூ ஹேவ் டு அப்ளை யுவர் ஃபார்முலா வாட் எவர் யூ ஆர் ஸ்டடி. ஓகேங்களா, இதுதான் இது. அதே மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வந்து எப்படி ஃபைனல் எக்ஸாமில் கேட்பாங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் இயரோட கொஷின் பேப்பர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் ஏ, ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் 20 மார்க்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க. ஸோ நீங்கள் எல்லா யூனிட்டுமே ஒரு அளவுக்கு தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 20ல் அட்லீஸ்ட் 10 மார்க் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து செக்ஷன் பி. செக்ஷன் பியில் 5 கொஷின்ஸ் ஈச் கேரிங் 2 மார்க். ஸோ 5 2s are 10. ஸோ செக்ஷன் ஏல 20, செக்ஷன் பியில் வந்து 10, செக்ஷன் சியில் 6 கொஷின்ஸ் வருது 3 மார்க்ஸ். ஓகேங்களா. 6 2s are 12, 6 3s are 18. அப்புறம் செக்ஷன் டி. செக்ஷன் டியில் வந்து 4 கொஷின்ஸ் 5 மார்க் ஈச், 5 4s are 20. தென் செக்ஷன் இ. செக்ஷன் இ வந்து ஹேஸ் 3 கேஸ் பேஸ்ட் integrated unit of assessments, 4 mark each with sub part of value 1 2 and 3 respectively. So all questions are compulsory. Internal choice 2 questions of 5 mark. Okay, so இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா I can guarantee you can get 33 marks for sure in your exam. So the 33 marks, as I said, 27 external and 7 mark internal, ரெண்டு சேர்த்து தான். ஸோ 27 தான் உங்களோட பாசிங் மார்க்கு. ஓகே, 27 + 3 ஓவரால் 33. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.